ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமா பாப்கார்ன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே எங்கே ஒரு சூப்பரான பிரியாணி கடை எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இந்த சென்னையில். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்கும்போது திடீர்னு மத்தியானம் வரும்போது மட்டும் அப்படியே வயிறு பசிக்கும் போது எங்கே சுற்றி பார்த்தாலும் பிரியாணி கிடையாதாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அப்படி பார்க்குற பிரியாணி கடையில் எங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும், எங்கே நல்லா இருக்குது, எங்கே வித்தியாசமாக இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக இந்த பிளாகில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை அரசு பிரியாணி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூரில் இருக்குது. சோழிங்கநல்லூரில் சிக்னல் தாண்டோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் எங்கள் சிட்டியில் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பிராய்லர் கோழி தான் கிடைக்கும். ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோக்குள்ள சூப்பராகவும் இருக்குது, குவான்டிட்டி நல்லா இருக்குது, அதேமாதிரி இங்கே இருக்க சர்வீஸும் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் ரோட்டில் ரிச் ஸ்ட்ரீட்டில் இருக்க பிஸ்மில்லா பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க போடுறாங்க. கிட்டத்தட்ட 28 வருஷமாக இங்கே போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய கடைலாம் இல்லைங்க. ரிச் ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கனாலே ரைட் சைடில் ரொம்ப சின்ன கடை தான் பிஸ்மில்லா பிரியாணி. ஆனால் ரொம்பவே ஃபேமஸான கடை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போடுற டேஸ்ட்டுக்கும் அண்ட் தென் இவங்களோட நாட்டுக்கோழி பிரியாணிக்காக இருந்தாங்க. ரேட்டு ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் பெரிய கடை இல்லைனாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மதியான நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பர் பிரியாணி இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. மறக்காமல் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு, அப்படி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரிப்ளிகேனில் இருக்க சார்மினார் பிரியாணி தாங்க. சார்மினார் பிரியாணின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோக்கு சூப்பரான பிரியாணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராய்லர் கோழி போடலை, சிக்கனில் இங்கே அதுக்கு பதிலாக லகான் கோழி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பிரியாணியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூ மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பிரியாணி இங்கே கிடைக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். ட்ரிப்ளிகேனில் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க உமர் பிரியாணி. இது ரொம்பவே சின்ன கடை தான், ஆனால் டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியாணி. இவங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸும் இருந்தாலும் பெரிய கடைங்க. இங்கே ஓடுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அண்டாக்கு மேலே இங்கே காலி ஆகுதுங்க. இங்கே மட்டுமே ஒரு சூப்பரான பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே 50 ரூபாலேருந்தே உங்களுக்கு பிரியாணி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பிரியாணி சென்னையிலே இங்கே நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. கிட்டத்தட்ட 1890 இவங்க பிரியாணி அதாவது ஹோட்டலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரியாணிக்கு ஒரு பேர் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அதில் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடையில் பிரியாணி சும்மாவாக இருக்கும், வேறு லெவலில் தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டிஷ்ஷில் கண்டிப்பாக ஆம்பூர் பிரியாணி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அதேமாரி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிரியாணி கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு பாய் பிரியாணி. சென்னையோட பெஸ்ட் பிரியாணியில் கண்டிப்பாக சுக்கு பாய் பிரியாணி இருந்தே ஆகணும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட பிரியாணி தாங்க இந்த சுக்கு பாய் பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்களுக்கு பிரான்ச் இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும் பிரியாணி, வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக எது இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னையோட அடையாளம்னே சொல்லலாம் ஒரு பிரியாணிக்கு, யா மொய்தீன் பிரியாணி. இது இல்லாமல் எப்படிங்க ஒரு பிரியாணி முழுமையாகும்? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அதுவும் பல்லாவரத்தில் இருக்க யா மொய்தீன் பிரியாணி. நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடை ஒன்று இருக்கும், அது கிடையாது. அதுக்கு பேக் சைடில் ஒரு கடை இருக்குது. ரொம்ப சின்ன கடை தான், ஒரு 5 பேர் 6 பேர் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே என்னென்னு தெரியும். ஏன்னா குவான்டிட்டி வைஸும் சரி, அதோட
டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு கிரெடிட் கார்டையே தேய்ச்சி அழிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ அந்த பக்கம் போனாலும் அங்கே அதுக்காகவே போய் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான பிரியாணி உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் போய் சாப்பிடுங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் நான் வேறு ஏதாச்சும் கடையை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே வேறு எங்கே பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதேமாரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கனாலும் எப்படி எடுத்துகிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.